ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 352 நாளையும் கடந்து போய் கொண்டிருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க லெபனான் இஸ்ரேல் சம்பந்தமாகவே நம்ம பார்க்க போறோம். அவ்வளோ விஷயங்கள் நேற்று நடந்திருக்குது. முதல்ல இஸ்ரேல் ராணுவத்துடைய நிலைமையே தலைகீழாக நேற்று மாறிடுச்சுன்னு சொல்லலாம். கடந்த 24 மணி நேரத்துல அவங்களே பித்து பிடிச்சு போய் உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ராணுவம் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க கொண்டாட்டத்துல குதிச்சாங்க. பேட்டியெல்லாம் பாத்தீங்கன்னாவே அவங்களுக்கு தெரியும், வேற லெவல்ல கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த தாக்குதல் எல்லாம் பண்ணதுக்கு பிறகு அவங்க நினைச்சாங்க, நாங்க அவங்களை அடிச்சிட்டோம், லெபனான்ல இந்த போராளி குழுக்களுடைய திட்டத்தவே நாங்க முறியடிச்சிட்டோம். அவங்க காசாக்காக என்ன பண்ணாங்க, எங்களுடைய வடக்கு இஸ்ரேல்லே தாக்குதல் செஞ்சாங்க. அதன் மூலமா எங்களை அடிப்பணிய வச்சிடலாம் நினைச்சாங்க. ஆனா நாங்க இப்ப என்ன பண்ணிட்டோம், லெபனானை அடிப்பணிய வச்சிட்டோம், அவங்கள பலவீனமாக்கிட்டோம், அவங்க இப்ப எங்கள்கிட்ட சரணடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. எப்ப இந்த தாக்குதலை, இந்த பேஜர் தாக்குதலை ஆரம்பிச்சாங்களோ அப்ப அவங்களுடைய ஐடியாவே என்னன்னா, அவங்க நம்மள்ட்ட சரணடைஞ்சிருவாங்க, இதோட இதை விட்டுட்டு போயிருவாங்க, இனி காசா விவகாரத்துல எல்லாம் தலையிடவே மாட்டாங்க, அவங்களுடைய தலைமைகளை தூக்கிட்டா அவ்வளவுதான் ஆட்டங்கன்றுன்னு சொல்லிட்டு முதல் குறி வச்சதே பாத்தீங்கன்னா தலைமைகளை தான் குறி வச்சாங்க. இப்ப அவங்களுடைய திட்டமே என்ன தெரியுங்களா, முதல்ல தலைமைகளை குறி வச்சதுக்கு அப்புறம் நாம 3 வாரத்துக்கு தொடர்ந்து என்ன பண்ண போறோம், லெபனான் மேல கண்மூடித்தனமான தாக்குதலை பண்ண போறோம் அப்படிங்கக்கூடியதான் அவங்க திட்டம். அப்படின்னா இன்னையில இருந்து ஒரு 20 நாளைக்கு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 3-4 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னுமே ஒரு 2 வாரத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அவங்களுடைய முதல் இலக்கு என்னன்னா, இஸ்ரேல் லெபனான்ல எல்லா பக்கமும் கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு குறியெல்லாம் கிடையாது, எல்லா பக்கமுமே தாக்குதல் பண்றோம். முக்கியமா பொதுமக்களையே குறி வைக்கிறோம். அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களுடைய அழுத்தத்தின் காரணமாக லெபனான் இந்த விஷயத்துல இருந்து விலக மாதிரியான நிலைமை வரும்னு சொல்லிட்டு அவங்க இப்ப திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த கவனிக்கணும். இங்க பார்க்கும்போது இவங்களுடைய இஸ்ரேல் மக்கள் மாதிரி லெபனான் மக்கள் கிடையாது. காசாவில எப்படி பொதுமக்கள் நடந்து கொள்றாங்க, இஸ்ரேல்ல எப்படி பொதுமக்கள் நடந்து கொள்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த கடந்த 11 மாசமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காசாவில ஒரு துப்பு கூட கிடைக்காம இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா 42,000 பேர் இறந்தா கூட அந்த மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போராளிகளோடு துணி நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க கூட யாரையும் பத்தி தகவல் கொடுக்கவே இல்லை. யாரை பத்தி கொடுக்கணும், பிணை கைதிகளை பத்தியாவது கொடுத்துருக்கணும். தலைமைகளை பத்தி தெரியாட்டினாலும் கூட, அவங்களா பங்கர்ல இருக்கிறாங்க, இவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னாலும் கூட, பிணை கைதிகள்ல எங்க இருந்தாங்க, நிறைய பொது இடத்துல இருந்து கூட கைப்பற்றினாங்க. அதெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது, பொதுமக்கள் பிணை கைதிகளை பத்தியும் பேசல, தலைமைகளை பத்தியும் பேசல, போராளிகளுக்கு எதிராகவும் அவர்கள் எந்த இடத்துலயுமே குரல் கொடுக்கல. அந்த அளவுக்கு பார்த்தா காசால இருக்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க. அதே இஸ்ரேல்ல எப்படி இருந்துட்டு இருக்காங்க, 11 மாசமா போராட்டம், ஆர்ப்பாட்டம், பத்தாவதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவங்களும் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பிணை கைதிகள் திரும்பி வரணுங்கிறதுக்காக அவங்க பாத்தீங்கன்னா 100கணக்கானவங்க தான் இருக்கிறாங்க இப்ப. ஆனா அந்த 100 பேர் இப்படி ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க 40,000 பேர் இறந்தும் கூட அதை எதிர்த்து போராளிகள் மேல காசா மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய உறுதி இருக்குன்னு பாத்துக்கணும். அதே மாதிரிதான் லெபனான் மக்களே என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு 3 வாரத்துக்கு பின்னாடி எல்லா தாக்குதலையும் பண்ணி போட்டு அவங்களை அப்படியே பயப்படுத்தி அவங்களே இதையெல்லாம் வேண்டான்னு ஒதுங்குற லெவலுக்கு பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா லெபனான் மக்கள் உறுதியோட தியாகத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்களும் லெபனான் மக்கள் காசாவுக்காக நாங்க தியாகிகளாக மாற போறோம்னு சொல்லிட்டு போராளிகளோடு துணி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமான தாக்குதல் போயிட்டு இருக்குன்னு சொன்னோமா, ஆனா லெபனான்ல இருக்கக்கூடிய போராளிக்குள்ள என்ன பண்றாங்கன்னா, அவங்க ரொம்ப நிதானமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு விழுந்தது பெரிய அடிதான், ஆனா அந்த பெரிய அடிக்கு உடனே என்ன பண்ணக்கூடாது, ரிப்ளை பண்ணணும்னு நினைச்சோம்னா என்ன ஆகும்னா, அவசரத்துல செய்யற மாதிரி இருக்கும். எதையாவது ஒண்ணு நடக்குதுன்னா அதை உடனுக்குடனே நாமளும் திருப்பி அவங்க அடிச்சாங்க நாமளும் அடிச்சோம் அப்படின்னா அது பார்க்கும்போது நமக்கே இழப்பாயிரும். ஏன்னா அவங்க முதல்ல நம்மளை அடிச்சிருக்காங்கன்னா அவங்க ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க. அந்த திட்டத்தை புரிஞ்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், அவங்களுடைய அடுத்த திட்டம் என்ன, அதை முறியடிக்கிறதுக்கு என்ன வேலை பண்ணும் அப்படிங்கறதை நிதானமாக லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சிந்திச்சுதான் ஒரு 2-3 நாள் பாத்தீங்கன்னா பெரிய தாக்குதல் எல்லாம் பண்ணாம, நேத்து பாத்தீங்கன்னா நம்ம கடந்த வீடியோலயே பார்த்தோம், விமான நிலையத்தின் மீதும் விமான தளத்தின் மீதே தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. நேத்துல இருந்து ஒரு கடுமையான ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் இஸ்ரேலுடைய ராணுவமே எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீண்ட கால யுத்தத்துக்கு வடிவமைக்கப்படல. இது பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய கால யுத்தத்துக்கு மட்டும்தான் இஸ்ரேலுடைய ராணுவமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய, இது நாம சொல்ல, அவங்களுடைய ராணுவத்துடைய முன்னாள் அதிகாரிகள், அவங்களுடைய ஆய்வாளர்களே சொல்றாங்க, எங்கனால ஒரு யுத்தத்தை 3 வாரத்துல இருந்து அதிகபட்சம் 4 வாரம் தான் தாக்கு பிடிக்க முடியும். அந்த 3 வாரத்துல இருந்து 4 வாரத்துக்குள்ள நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னா நாங்க தான் சக்சஸ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு ஃபுல் பிராக்டிஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு 3 வாரத்துல ஒரு நாட்டவே கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதை பண்ற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தா 6 நாள் போர்ல செஞ்சு 6 நாடுகளையுமே என்ன பண்ணாங்க, கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரிதான் காசாலே நடக்கும்னு போய் ஆரம்பிச்சாங்க.
3 வாரம் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை அநியாயம் பண்ணி பார்த்தாங்க. ஆனாலும் இன்னைக்கு 11 மாசத்தையும் கடந்து போயிட்டு இருக்கு. அவங்களால அந்த நீண்ட யுத்தத்தை சமாளிக்க முடியாத அளவுக்கு நிலைமை வந்திருக்கு. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாரும் உங்களுடைய மனசை வந்து என்ன பண்ணுங்க, திடப்படுத்தி கொள்ளுங்க. யாரெல்லாம் இந்த யுத்த செய்திகளை பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இனி நம்ம கவலைப்பட்டு சுத்தமா பிரயோஜனம் கிடையாது. 2 பக்கமுமே பேரிழப்புகள் ஏற்பட போகுது. அது இஸ்ரேலா இருந்தாலும் சரி, லெபனானா இருந்தாலும் சரி. எல்லாத்துக்கும் மேல காசாவிலையும் இதுவரை நடந்துட்டு இருக்கக்கூடிய இனப்படுகொலையை விட அதிகமான இனப்படுகொலை நடக்கும். அதே மாதிரி லெபனான்லயும் காசாவில் நடந்துட்டு இருக்கிறதை போலவே நடக்கும். அப்ப என்னன்னா, யுத்தம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இழப்புகள் இல்லாமல் சாத்தியம் இல்லை, இழப்புகள் இல்லாமல் வெற்றியும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க. 1 வருஷமா நிறுத்த முடியாத இந்த யுத்தத்தை இன்னி அமெரிக்காவால நினைச்சாலும் நிறுத்தவே முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா பிராந்திய யுத்தமாக மாறிடுச்சு. இது அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. இன்னி இந்த யுத்தம் நிறுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது இனி பரவிதான் போகுது. பெரும் பெரும் இழப்புகள் எல்லா பக்கம் இருந்து சந்திக்க தான் போறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து ஏத்துக்கொண்டுதான் ஆகணும். அதை இன்னைக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கான எல்லா வேலையும் ஆரம்பிச்சாச்சு. அது இனி நிக்க போறது கிடையாது. அதனுடைய ஆரம்பம் தான் அந்த பேஜர் தாக்குதல். அதுல ஆரம்பிச்சு லெபனானுடைய போராளி குழுக்கள் இருக்கக்கூடிய தலைமைகளை எல்லாம் தூக்கியிருக்காங்க. அங்க உண்மையாலுமே வந்து பார்த்தா முக்கியமான போராளிகள் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். அதுல வந்து பார்க்கும்போது ஆக்கில் அவர்கள் முக்கியமான தலைமை பொறுப்புல இருந்தவர்கள் லெபனானுடைய போராளி குழுல அவருடைய இறுதி சடங்கு வீடியோ கூட இப்ப காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. இப்ப நேத்து என்னதான் வந்து தாக்குனாங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சுருக்கமா பாத்துடலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 15 தாக்குதலை வந்து இஸ்ரேல் வந்து லெபனான் மேல செஞ்சிருக்காங்க நேத்து. அதுவும் தாழ்வான பகுதிகள் இருக்கும் பாருங்க, அந்த மலை பகுதியில் அங்க செஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு என்னன்னா, மலைகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தாழ்வான பகுதியில தான் அவங்க வந்து ஆயுதங்களை எல்லாம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ஆயுதங்கள் தான் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது கூட இன்னுமே யாரால உறுதி செய்ய முடியல. இவங்களே நினைச்சிட்டு அந்த இடத்துல தாக்குதல் செஞ்சுட்டு இருக்காங்க. 2 நாளா அப்படிதான் வந்து தாக்குதல் செய்யறாங்க. அது இல்லாம அந்த இடத்துல வந்து பார்த்தா 5 இடங்கள் அவங்க வந்து தாக்குதல் செஞ்சதுல, அந்த 15 தாக்குதல்ல 5 இடங்கள்ல தீ பரவல் ஏற்பட்டிருக்கு. அதை பார்க்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, நேத்து அணுகுண்டே வீசிட்டாங்களா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு வீடியோ ரிலீஸ் ஆயிருச்சு. நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், போட்டதுக்கு அப்புறம் அது வேற மாதிரி வந்து ஒரு அணுகுண்டு வெடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வெடிச்சிருந்துச்சு. அதனால அந்த ஒரு சர்ச்சை வந்து நேற்று முழுவதும் வந்து அது ஒரு அணுகுண்டு தாக்குதலா அப்படிங்கிற அளவுக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா அது என்ன சொல்றாங்கன்னா, பங்கர் பிளாஸ்டர் பாம்பை வந்து அங்க போட்டிருக்காங்க. பங்கர்கள் எல்லாம் ஓபன் பண்றதுக்கான அந்த தாக்குதலை பண்ணனாலதான் அதனுடைய தாக்குதல் அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு இருந்திருக்குன்னு இருக்காங்க. நீங்க வந்து அல் ஜசீரால பாருங்க, உங்களுக்கே தெரியும். நார்மலா வந்து இதுவரை நம்ம பார்த்த தாக்குதல் மாதிரி அது இருக்கவே இருக்காது. அதை பாக்குறதுக்கே ரொம்ப வினோதமா இருந்துச்சு. அதனாலதான் அது அணுகுண்டாங்கிற அளவுக்கு வந்து சந்தேகம்லாம் வந்துருச்சு. ஆனா அது அணுகுண்டு கிடையாது, பங்கர் பிளாஸ்டர். அதுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா தனியா கமிட்டி போட்டு செக் பண்ண போறாங்க. லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழு சும்மா விட்டாங்களான்னா கிடையாது. அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக அப்பவே கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேலுடைய 2 ராணுவ தளத்தை குறி வச்சிருக்காங்க. 50 ஏவுகணைகள் வந்து தாக்கியிருக்காங்க. அதுல 4 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, 2 பேருக்கு தான் அடிபட்டிருக்குன்னு இருக்காங்க. ஆனா அந்த 4 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, அவங்க வந்து அதுக்கெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களே, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அவங்க வந்து ஊடகத்துக்கு கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில தான் வந்து பார்த்தா அந்த 4 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னே தெரிய வருது. அதனால இஸ்ரேல்ல எத்தனை பேர் இறந்தாலும் யாருமே லெபனான்ல இருந்து கூட துல்லியமா சொல்லிட முடியாது. அங்க இருக்கக்கூடிய ஆட்களே கொடுக்கக்கூடிய தகவலை வச்சுதான் வெளியே வந்துட்டு இருக்கு. இது நடந்தோன்னு என்ன பண்றாங்க, மறுபடியும் இஸ்ரேல் 2வது ரவுண்டு வராங்க. எத்தனை தாக்குதல்னா 83 தாக்குதல் வந்து வான் தாக்குதலை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லெபனான்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா 40 தாக்குதல் பண்றாங்க. எங்கன்னா கோலன் குன்றுகள்லயும் மேற்கு கலீலியும் பண்றாங்க. அங்க இருந்த பல கட்டிடங்கள் தரைமட்டமாக ஆக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 3வது ரவுண்டு மறுபடியும் இஸ்ரேல் ஆரம்பிக்கிறாங்க. 100 ஏவுகணை தாக்குதல் பண்றாங்க. 400 தளங்கள் வந்து அழிக்கப்பட்டதாக வந்து அவங்க சொல்றாங்க. அவங்களை பொறுத்தளவுக்கு அது ஏவுகணை தளங்கள்னு சொல்றாங்க. அந்த இடத்துல இருந்து தான் அவங்க வந்து ஏவுகணையை வீசுவாங்களாமா. அந்த ஒரு குறிப்பிட்ட லொகேஷன் இருக்கும்ல, அவங்க எந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி அங்கிருந்து அவங்களுடைய டிவைஸ் எல்லாம் வச்சு வீசுவாங்களோ அந்த மாதிரியான இடத்த தான் வந்து சொல்றாங்க. 400 நாங்க அழிச்சிட்டோங்கிறாங்க. இந்த 400 பாத்தீங்கன்னா நேத்தும் சொல்லியிருப்பாங்க. அப்படி வந்து 400 தெற்கு லெபனான்ல இருந்து தாக்கக்கூடிய இடத்த அழிச்சிருந்தா நேத்து அந்த இடத்துல இருந்து தாக்குதலே வந்திருக்காது. அப்படின்னா இவங்க வந்து தாக்குனது உண்மைதான், 100 தாக்குதல். ஆனா அது வந்து குறிவைக்கப்பட்ட இடங்கள் சரி கிடையாது. இவங்களுக்கு அது எந்த இடத்துல இருந்து ஏவிட்டு இருக்காங்கன்னே தெரியாம இவங்க நாங்க டெய்லி 400 அடிச்சிட்டோம் 500 அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு எப்படி காசாக்குள்ள பங்கர் அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டே இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு பொய்யான கதையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிட்டாங்க, லெபனான்ல இதுவரையும் களமிறக்காத
ஃபாதி 1 ஃபாதி 2 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 புதிய ஏவுகணைகளை களமிறக்கியிருக்காங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 80 கிலோமீட்டர் வரையும் வந்து பயணிக்கக்கூடியது, இன்னொன்று 150 கிலோமீட்டர் வரையும் பயணிக்கக்கூடியது. இது ரெண்டையுமே எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தா அவங்களுடைய அந்த விமான நிலையத்தை தாக்குறதுக்காக வந்து பயன்படுத்தினாங்க. நம்ம கடந்த வீடியோவில் விமான நிலையம் தாக்கப்பட்டதை பற்றி சொல்லியிருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தாக்கியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபாதி 1 பயன்படுத்தி விமான நிலையத்தை தாக்கியிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் ஃபாதி 2 பயன்படுத்தி ஓடுதளத்தை தாக்கியிருக்காங்க. இப்ப அந்த விமான நிலையத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா அங்க பெரும் சேதம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு விமான நிலையத்துடைய முக்கியமான ஊழியர்களே வந்து தகவலை கொடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஃபைனல் டச்சுன்னு சொல்லிட்டு லெபனான் தரப்புல இருந்து ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரஃபேல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மீதே வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல்ல வச்சு. இதுதான் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய நம்பர் 1 தொழில்நுட்ப நிலையமாக இருக்கு. இதுலதான் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய தொழில்நுட்ப சாதனங்கள் எல்லாம் வந்து உற்பத்தி செய்து கொள்வாங்க. இவங்க உளவு வேலைகள் எல்லாம் பாக்குறாங்கல்ல, அதுக்கான டிவைஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒட்டுமொத்தமாகவே பார்த்தா அந்த ரேடார் சம்பந்தமானது, உளவு தகவல் சம்பந்தமானது, இன்னும் வந்து யுத்தத்துக்கு தேவையான விஷயங்கள்னு சொல்லி அந்த தொழில்நுட்பத்தை எல்லாமே அங்கதான் அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க குறி வச்சு ஃபைனல் டச்சை கொடுத்து போராளிகள் வந்து முடிச்சு துவம்சம் பண்ணி வச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இன்னைக்கு இழப்புனா அங்க இருக்கக்கூடியவர்களே, நம்ம அதுதான் திரும்ப திரும்ப சொல்றோம், வெளியிருந்து தாக்குதல் தான் பண்ண முடியும், உள்ள இருக்கக்கூடிய நிலவரத்தை சொல்ல முடியாது. ஆனா உள்ள இருக்கிறவங்களே புலம்பி தெளிச்சிருக்காங்க. இது வந்து இஸ்ரேலுக்கே பெரும் நஷ்டம் இருக்காங்க. அந்த ரஃபேல் தளத்துல இருந்து தாக்கப்பட்டது, அதே மாதிரிதான் அவங்களுடைய விமான நிலையம் தாக்கப்பட்டதும் இஸ்ரேலுக்கே பெரும் நஷ்டம். அப்ப மொத்தத்துல கடந்த 24 மணி நேரத்துல அப்படியே இஸ்ரேலுடைய சந்தோஷம், கொண்டாட்டம், அவங்களுடைய நம்பிக்கை எல்லாமே வந்து பார்க்கும்போது தலைகீழா மாறிடுச்சு. அவங்க இதை வந்து போராளி குழுட்ட இருந்து லெபனான்ல இருந்து எதிர்பார்க்கவே கிடையாது. முதல் 2-3 நாள் செய்த தாக்குதல்லாம் நார்மலா செய்யக்கூடியதா இருந்துச்சு. ஆனா நேத்து வந்து கொடுத்த பதிலடிங்கிறது தரமான ஒரு அடி. இன்னி வரக்கூடிய நாட்கள் இப்படிதான் இருக்க போகுது. ஆனா இழப்புகளை வந்து 2 பக்கமுமே நம்ம வந்து எதிர்நோக்க வேண்டியது இருக்கும். அதை நம்ம வந்து ஏத்துக்கொண்டுதான் போக வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தான் அங்க நடந்த முக்கியமான தகவல். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு, அனைத்தையுமே உள்ளே பார்க்க முடியாது. இதுல நம்ம லெபனானை பத்தி மட்டும் பார்த்திருக்கோம். நம்ம அடுத்த ஒரு காணொலியில காசால, வெஸ்ட் பேங்க்ல நடந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்க.